நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அனைவருமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற புத்தாண்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு தான். இந்த தமிழ் புத்தாண்டு வந்துட்டாலே எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு குதூகலமும் தமிழர்களாகிய அனைவருக்குமே இருக்கும். இந்த ஒவ்வொரு ஆண்டுமே தமிழ் புத்தாண்டுக்கு ஒவ்வொரு வகையான தமிழ் பெயர்கள் இருக்கும். ஸோ இந்த வருஷம் என்ன புத்தாண்டாக வருகிறது? இந்த தமிழ் புத்தாண்டு ஸ்ரீ விஸ்வாவசு என்ற தமிழ் வருடமாக உருவாகிறது. வாங்க இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். கடக ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? இந்த 2025 தமிழ் புத்தாண்டில் ஏற்படுகின்ற முன்னேற்றங்கள் என்னென்ன? படாத பாடு, நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்படுறோம், எங்களுக்கு மட்டும் ஏன் கஷ்டம் இருந்துச்சு அப்படிங்கிற வார்த்தை இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் மாறப்போகுது. மிகப்பெரிய மாற்றம். நீங்கள் ரொம்ப ரொம்ப மனதளவுலையும் சரி, ஒரு பொருளாதார விஷயங்களையும் சரி உடஞ்சி போயிட்டீங்க. உண்மையிலேயே ஆக்சுவலாக நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குற நபர்களில் கடகராசிக்காரங்க ஒரு 80% வந்து பார்த்திங்கன்னா, ஏங்க இப்படி எப்போங்க மாறும், ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்க, எப்போ மாறும், இந்த மாற்றம் உண்டா இல்லையா அப்படிலாம் கேட்கக்கூடிய விஷயங்கள் கிரகங்கள் ஆதிக்கம் செலுத்தி உங்களை கஷ்டப்படுத்துச்சு. ஸோ அதுக்கேற்றவாறு இப்போ ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு ஏற்பட போகுது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். இந்த புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது ஆக்சுவலாக அவர் 9ஆம் இடத்துக்கு போயிருப்பார். அதே போல் ராசியில் உங்களுடைய ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். இப்போ ராசியில் செவ்வாய் அமர்ந்திருந்தால் என்னென்ன விஷயங்களை நீங்கள் ஆரம்பத்தில் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணுங்கிறத உங்களுக்கு கட்டாயமாக வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன நன்மைகள் இருக்க போகுது, என்னென்ன முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கும்போது, இவ்வளோ நாட்களாக முயற்சி எடுத்தும் முடியவில்லை, முட்டி பார்த்தும் திறக்கவில்லை, போராடி பார்த்தும் போராட்டத்துக்கு விடை தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு ரொம்ப ரொம்ப ஒரு மன அழுத்தத்துடன் கவலையுடன் இருந்து வந்த நீங்கள் இனிமே அந்த கவலைகளெல்லாம் தூக்கி போட்டு உங்களால் முடியும், நீங்கள் சமாளிப்பீங்க, நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஆற்றலில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அவங்கள நீங்கள் எனர்ஜி என்கரேஜ் பண்ணுவீங்க. உங்கள் எனர்ஜிகள் அதிகமாகி நீங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணி வழிநடத்தி போகக்கூடிய ஒரு ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுக்கு உண்டாக போகிறது. அதில் கடகராசியில் பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு. தடைகள் இல்லாமல் பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்கலாம். அதேபோல் உங்களுடைய அப்பா வழி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை ஏமாற்றி உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடு செஞ்சிருந்த உங்களுடைய உறவில் உள்ள உங்களுடைய பங்காளிகளாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இனிமேல் அதை செய்ய மாட்டாங்க. உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க, உங்களுக்கான தொகையை உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. உங்களை ஏமாற்றணும்னு நினச்ச எண்ணம் அவங்களுக்கு மாறிடும், இனிமேல் மாறும். இவ்வளோ நாளாக உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் ரத்தத்தை உரிகிற மாதிரி உங்கள்கிட்ட உறிஞ்சிட்டு கடைசியில் உங்கள்கிட்டயே பேசி உங்களையே ஏமாற்றி உங்கள் சொத்தை அபகரிக்கணும்னு நினச்ச நபர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் தன்னுடைய தவறை உணர்ந்து உங்களுக்கான தொகையை உங்கள்கிட்ட வந்து கொடுப்பாங்க. இது உறுதியாக நடைபெறும். அதே போல் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நிறைய ஏமாந்துட்டீங்க. உண்மையை சொல்லணும்னா கடகராசிக்காரங்க பார்ட்னர்ஷிப் பண்ணணுன்னா ரொம்ப ரொம்ப யோசித்தான் பண்ணணும். ஸோ அதேமாரி பார்ட்னர்ஷிப் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய ஜாதகமும் உங்களுடைய ஜாதகமும் கரெக்டான ஒரு லைஃப் ஸ்டைலில் போதா, உங்களை ஆளுமை கொண்டு அவர்கள் அதை அபகரிக்கும் செயல்பாடில் உள்ள ஜாதகமாக இருந்தால் கட்டாயமாக சேர்த்துக்கிறாதீங்க. யாருனாலும் ஜாதகம் பார்க்காம பார்ட்னர்ஷிப் சேர்த்துக்கலாம். ஆனால் கடகராசி மட்டும் 2 பேர் ஜாதத்தையும், அதாவது உங்களுக்கு பார்ட்னராக வரக்கூடிய நபருடைய ஜாதத்தையும் உங்களுடைய ஜாதத்தையும் நல்லா பார்த்து செக் பண்ணி, ஒரு முறைக்கு 2 முறை கூட செக் பண்ணிட்டு தான் பார்ட்னர்ஷிப் சேர்க்கணும். அப்படி அவசரப்பட்டு நண்பர் தானே, உயிருக்குயிரான நண்பர் தானே, நம்ம உறவில் உள்ள ஒரு உறவு தானே, நம்ம கூட பிறந்த உறவு தானே, இல்லாட்டி ஏதோ ஒரு உறவு தானே, ஸோ நம்ம கூட இவ்வளோ வருஷமாக 15 வருஷமாக இருக்காங்க, 20 வருஷமாக இருக்காங்க, இவங்களாம் நம்மளை ஏமாற்றிட போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தான் என்ன ஆகிருக்கும், உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் ஆகிருக்கும். ஸோ அதனால் இப்போ இல்லை, இது வந்து நான் என்ன சொல்கிறேன், கடகராசிக்கு பொதுவாகவே சொல்கிறேன், பார்ட்னர்ஷிப் அப்படின்னு போடுறீங்கன்னா கட்டாயமாக 2 பேர் ஜாதத்தையும் சுய ஜாதகத்தை வலிமையாக இருக்கா, உங்களை
ஏமாற்றி போகக்கூடிய அமைப்பில் அவங்க ஜாதகம் இல்லை என்றால் நீங்கள் பார்ட்னர்ஷிப் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதேபோல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 12க்கு வரப்போகிறார். அப்போ குரு 12க்கு வந்தால் நல்லதா கெட்டதா, இது ஒரு கேள்வி. அதாவது உங்கள் ராசிக்கு 6க்கும் 9ஆம் இடத்ததிபதியாக கருதப்படுகின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12க்கு வருவதனால இங்கே தகப்பனார் வழி சொத்து கிடச்சிரும். குரு 12க்கு வந்துட்டார்னா தகப்பனார் வழி சொத்து இவ்வளோ நாளாக வில்லங்கமாக இருந்து மறைப்பொருளாக இருந்த சொத்து எங்கெங்கே இருக்கு தெரியாத இருந்த சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் கடன் சுமைகள் குறையும். கடன் 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 உங்களுக்காக வாங்கின கடன், ஊராருக்காக வாங்கின கடன், நண்பர்களுக்காக கையெழுத்து போட்ட கடன், இப்படி எந்தெந்த கடன்லாம் உங்களுக்கு அதிகமாக ஒரு மன அழுத்தத்தையும் ஒரு போராட்டத்தையும் ஏற்படுத்துச்சோ அந்த கடன் படிப்படியாக குறைந்து கடன் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அதாவது என்ன சொல்லுவோம்னா, நம்ம கொஞ்சம் தூங்க தான் தூங்குற மாதிரி தான் இருப்போம், நம்மளை அதுக்குள்ளே தூக்கி முடிஞ்சு சொல்லி பேக்கிங் பண்ணி வச்சுருவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. தூங்க தான்டா செஞ்சேன், ரொம்ப டயர்டாயிட்டேன், போராடி ரொம்ப டயர்டாயிட்டேன், தூங்க தானடா செஞ்சேன், அதுக்குள்ளேயே தூக்கி பெட்டிக்குள்ள வச்சிட்டிங்க அப்படிம்பாங்கள. அதே மாதிரி தான் இப்போலாம் நடந்துச்சு. ஸோ அந்த நிலை மாறி உங்களை யாரெல்லாம் எதிர்மறையாக உங்களை விட வயது குறைந்தவர்கள் கூட எட்டி பார்த்து நீலாம் ஒரு ஆளா, நாங்களாம் யாதிருமா அப்படின்னு சொன்ன சின்ன குழந்தையிலேருந்து உங்களை விட வயது குறைந்தவர்கள் கூட உங்களை மதிக்காமல் இருந்த காலம் மாறி உங்களுக்கான மரியாதை, உங்களுடைய உண்மையான அன்புக்கான செயல்பாடுகள் உறுதியாக இனிமே கிடைக்கும். உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்கள் மீது இனிமே அவங்க அக்கறை காட்டுவாங்க. ஸோ நீங்கள் அக்கறை காட்டினதெல்லாம் போதும், உங்களுக்காக இனிமேல் வாழுங்க, உங்களுடைய குடும்பத்துக்காக வாழுங்க. அந்த வாழ்க்கை கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கிற நீங்கள் ரெடியாக்கிங்களாம் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் உங்களுக்காக வாழ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருடம் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்கின்றன. ராகு பகவான் மட்டும் 8க்கு வராருங்க. ஸோ அது மட்டும்தான் சின்ன சின்ன கவனமான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டிய விஷயம். ஸோ ராகுவுமே 8க்கு வந்து திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுத்துருவார், அது வேறு விஷயம். எதிர்பாராத பணம் வந்துடும், எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். நீங்கள் போகும்போது ரோட்டில் போகும்போது இவ்வளோ நாட்களாக நீங்கள் தான் பணத்தை தொலைச்சிருப்பீங்க, சில நேரங்களில் உங்களுக்கு பணம் ஒரு பொக்கிஷமாக கிடைக்கும். ஒரு பெரிய பணக்காரர் வந்து தெரியாமல் கூட பணத்தை போட்டிருப்பா, அது உங்களுக்கு பொக்கிஷமாக கிடைக்கும். ஸோ ஆனால் அதை நீங்கள் எடுப்பீங்களான்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஐயோ அடுத்த பணத்தை எடுத்து என்ன பண்ண, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சவங்களும் கூட நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்க. ஆனால் உங்கள் பணத்தை கூட இருந்தே சுரண்டியிருப்பாங்க. ஸோ இந்த நிலை இனிமேல் மாறும், உங்கள் பணம் விரயமாகாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவர்கள், அதாவது ஏதாவது ஒரு விஷயங்களில் அடுத்தவர்கள் மூலமாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, வாயை கொஞ்சம் குறைச்சிக்கணும். வாய் குறைச்சிக்கணும் அப்படின்னு தப்பாக சொல்ல வரல. யாருக்காக போய் தலையிடுறது, யாரோடைய விஷயத்துலையா போய் தலையிடுறது, யாருக்காக பிரச்சனை முன்கூட்டியே போய் நின்றுக்கிட்டு நீங்கள் போய் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லி ட்ரை பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் நிறுத்திக்கணும். அதை நிறுத்திட்டு உங்களுடைய பணியை மட்டும் நீங்கள் தொடங்கணும். அதேபோல் வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும். டேனிங்கில் போகும்போது கட்டடிக்கும்போது கவனமாக போகணும். எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை மூட்டு வலி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அப்படி ஏதேனும் வலிகள் வந்தால் உடனே மருத்துவரை நாடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதேபோல் உங்களுடைய தாயார் வழி உறவுகளில் பாட்டி தாத்தாக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக கவனம் செலுத்தி உங்களுடைய தேவைக்காக உங்களுடைய செயல்பாடுக்காக நீங்கள் கரெக்டான முறையில் செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சிகளை அதிகமாகவும் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக உறுதியாக இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் பொங்கட்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.